அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பகுஜன் சமாஜ் முன்னாள் தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் 1ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்றைய தினம் அனுசரிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் தந்தையின் உருவ சிலையை மகள் திறந்து வைத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்ராமன். சுப்ராமன், வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவருடைய 1ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று திருவள்ளூர் மாவட்டம் புத்தூரில் உள்ள அவரது நினைவிடத்தில் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நினைவிடத்தை பொறுத்தவரை அவரது மனைவி பொற்கொடி, அதே போல தொண்டர்கள், ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் இங்கு வருகை தந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். தற்போது கூட விசிக தலைவர் தொல் திருமாவளவன், அதே போல தேமுதிகவை சேர்ந்த பார்த்தசாரதி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினார்கள். இந்த இடத்தில் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு முழு திருவுருவச் சிலையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக நீதிமன்றத்தில் அனுமதியும் வாங்கப்பட்டு இந்த சிலையானது நிறுவப்பட்டிருக்கிறது. காலையிலிருந்து பொற்கொடிதான் இந்த சிலையை திறந்து வைப்பார் என்று சொல்லப்பட்டு வந்த நிலையில், ஆனால் அதற்கு மாற்றாக தந்தையுடைய சிலையை மகள் திறந்து வைத்திருக்கிறார். அதாவது ஆம்ஸ்ட்ராங்கின் சிலையை அவரது மகள் சாவித்திரிபாய் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அந்த மலர் வெளியீட்டு விழா என்று நடைபெற இருக்கிறது. ஏராளமான பகுஜன் சமாஜ் கட்சியின் தொண்டர்களும் அதே போல ஆம்ஸ்ட்ராங்கினுடைய ஆதரவாளர்களும் இங்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர். அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கடந்த ஆண்டு இதே நாளில் தான் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் அவருடைய 1ஆம் ஆண்டு நினைவு தினம் என்பது தற்போது அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இங்கு அவருக்கு முழு திருவுருவச் சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ஏராளமான அரசியல் கட்சி தலைவர்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்ராமன்.